வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தனியாக சண்டை போட்ட நாட்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். நீங்க சில பிரச்சனைகள நீங்க தனியாகவே நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கும். அந்த ஒரு பிரச்சனைகள உங்களால யாரிடமும் சொல்லவும் முடியாது. யாரையும் உங்களுக்கு ஆதரவாக கூப்பிடவும் முடியாது. அதனால சில சண்டை சச்சரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கும். அந்த சண்டை சச்சரவுகளையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்கவும் செய்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் யாருமே உங்களுக்கு முழுமையாக ஆதரவாக இருந்தது கிடையாதுங்க. அதுதான் ஒரு உண்மையான ஒரு உண்மை. நீங்க அதே போல யாரையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்மளை அவங்க கண்டுகொள்ளாமல் போயிட்டா நம்முடைய மனது உடைந்து விடும் என்பதற்காகவே நீங்கள் மற்ற நபர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் நீங்க இருப்பீங்க. சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தவறானதாக மாறிந்திருக்கும். அதனை நீங்கள் இந்த ஒரு நேரத்துல கரெக்ட் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான சில ஜேர்னி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில தைரியத்தை உங்களுக்குன்னு நிச்சயமா தேடியும் கொடுக்கும். இந்த விதமான தனிமை உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா ஆளாக்கவும் செய்யுங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். போக போக உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது உங்களுக்குன்னு உருவாகவும் ஆரம்பித்திருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை காப்பாற்றிய சில வழிகள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இன்னும் சில நேரங்களில் நீங்கள் பேசினால் கூட பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்கள் பேசாமலே போய்விருப்பீங்க. நீங்க பேசணும். மனது விட்டு அவர்களுடன் பொறுமையாக நீங்கள் பேசி வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். ஆனா அதற்கு நீங்க மனது விட்டு பேசணும். எதிரில் இருப்பவர்கள் மனது எப்படி இருக்கிறது, அவர்கள் கோபப்பட்டு பேசினால் கூட நீங்க பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் உங்களுக்கு பொறுமை என்பது இல்லாமல் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் பிரச்சனைகள் தாங்க ஏற்பட்டு கொண்டிருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடுங்க. ஆனா நீங்கள் எதையுமே பேசியிருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை நீங்க அளவு பண்ணாமலே விட்டுருந்திருப்பீங்க. அப்படி விட்டதால் மட்டுமே இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அழியாம இருந்திருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் சில சில மனிதர்களையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அளவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக கேள்விக்குறியாக மாறியிருக்கும். இந்த விதமான அமைதி தாங்க உங்களுக்கு சில வழிகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். இந்த ஒரு வழி உங்களுடைய மனதிற்குள் உங்களை விட்டு செல்லாமல் இன்னும் உங்களை பிடித்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த விதமான சண்டைகள் தான் உங்களை இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா உங்களை போகவும் வைத்திருக்குங்க. நீங்க காட்டாத பலவீனம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க எப்பொழுதுமே வீக்காக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மனிதர்கள் தான். இருந்தாலும் அதனை நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. மனதிற்குள்ள மட்டுமே இந்த விதமான சில யோசனைகளும் சில எண்ணங்களையும் நீங்கள் வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா அதை யாருக்கும் நீங்கள் காட்ட மாட்டீங்க. யாருக்கும் காட்டாமல் உங்களுக்குள்ள மட்டுமே நீங்கள் வைத்து வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருந்து கொண்டிருப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் அமைதியாக நீங்க சிரித்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ள எவ்வளவு வழிகள் இருக்கிறது என்பதை உங்களால நிச்சயமா வெளியில் சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்களையும் நீங்கள் வெளியில் கூறி அழுகவும் முடியாது. இதுதாங்க உங்களுடைய பலவீனமாக நிச்சயமாக இருக்கும். நீங்க எப்பொழுதுமே சாதாரண ஒரு மனிதர்களாக நடந்து கொள்ள வைங்க. அந்த ஒரு விஷயம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனமாக உங்களுக்கு நிச்சயமா தெரியவும் ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். ஆனால் போக போக நீங்கள் மறைத்து வைத்த சில விஷயங்கள் என்ன என்பதை நீங்கள் முக்கியமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனது யாரால் தெரியுமா காயப்படுத்தப்பட்டது? நீங்கள் எல்லாரையுமே நீங்கள் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய மனிதர்கள். எல்லாரிடமும் சந்தோஷமாக எளிதானதாக நடந்து கொள்வீங்க. அதுல நீங்க எப்பொழுதுமே நல்ல ஒரு மனிதர்கள். அதை எப்பொழுதும் நீங்க மாற்றிக்கொள்ளவும் மாட்டீங்க. ஆனா இந்த அளவு பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தாங்க. அந்த அளவு பண்ணிய ஒருத்தவங்க உங்களுடைய மனதை நோகடிக்கும்படி நிச்சயமா சில செயல்களை செய்திருப்பாங்க. நண்பர்களோ அண்ணனோ யாராவது என்று கூறி உங்களுடைய வீட்டிற்குள்ள வந்திருப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்தவங்க வீட்டிற்கு கூட சென்று இருப்பாங்க. சென்று தேவையில்லாத சில விஷயங்கள்ல ஈடுபட்டு அது உங்களுடைய மனதை விட்டு இன்னமும் போகாமல் உள்ளுக்குள்ளேயே தவித்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்குங்க. அந்த ஒரு நிமிடம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில வலினா என்ன, காதல் தோல்வினா என்ன என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவும் செய்திருப்பீர்கள். இந்த ஒரு வழியானது இன்னும் உங்களுக்கு அதிகமாக இருந்து உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இந்த நம்பிக்கை உடைந்த இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில சில பாடங்கள் நிச்சயமா பெரியதாக நீங்க கற்றுக்கொண்டு இருப்பீங்க. ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ஒரு புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார். அவர் உங்களுடைய பெயரை உயர்த்தியும் காட்டுவாருங்க. ஒரு புதிய நபர் ஒரு என்ட்ரி போலத்தாங்க உங்களுக்கு ஆரம்பத்தில் இருக்கும். ஆனா அவர் எதை கேட்டாலும் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் நீங்கள் யாரு, என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க என்று எல்லாத்தையும் அவங்க அறிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமா இருக்கவும் செய்வாங்க. ஆரம்பத்தில் அவர்கள் உங்களிடம்
எதை பற்றியும் பேச மாட்டாங்க. நீங்களும் அவர்களிடம் பேசாம தாங்க இருப்பீங்க. ஆனா போக போக நீங்க பேச ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், உங்களுடன் அவ்வளவு நல்ல ஒரு மனிதர்களாக மாறி விடுவாங்க. இந்த மாரியான சில சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் நல்ல நல்ல பாதைகளை உங்களுக்குன்னு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று உங்களுக்கே நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்கும். அதேபோல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் பலன் என்ன என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பெயரானது இந்த ஒரு நேரத்துல மற்ற நபர்களுக்கும் நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு கனெக்ஷன் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஈஸியா உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடியதாக நிச்சயமாக தோன்றலாம். ஆனால் இந்த ஒரு நேரம் உங்களுக்கு சில விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனாலும் நீங்க கிடைக்க வேண்டிய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். நீங்க இது வரைக்கும் எந்த விதமான விஷயங்களிலும் ஈடுபடாமல் இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு சில விஷயங்களானது தோன்றியிருக்கும். அது என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொண்டு அதில் நீங்கள் ஈடுபடுங்கள். அப்பொழுது தாங்க உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணமானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா சம்பாதிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு மாறி இருக்கும். கொஞ்சம் பணக்காரர் போல நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது இல்லை என்றாலும் உங்களுடைய மனநிலையை வைத்து சரியான ஒரு பாதையை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. அந்த ஒரு பாதை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நன்மைகளாகவே இருந்து கொண்டிருந்தது. ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள் சில சிக்கல்களை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களை கவலைக்கு மேல கவலைகளை நிச்சயமா ஆழ்த்தி கொண்டேதாங்க இருந்திருக்கும். அதிர்ஷ்டமானது திடீரென்று உங்களை நிச்சயமாக உயர்த்தவும் செய்யுங்க. ஒரு திடீரென உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாய்ப்பானது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அந்த ஒரு வாய்ப்பை பார்த்து நீங்கள் ஏளனமாக நினைப்பீங்க. இதுலெல்லாம் போனா என்னுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும் என்று நீங்க அதனை ஆரம்பத்தில் ஏளனமாக எண்ணிதாங்க பார்ப்பீங்க. ஆனா போக போக அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரத்தாங்க போகுது. எனவே முடிந்த அளவுக்கு இதை மட்டும் நீங்கள் கவனமாக சரி செய்து பாருங்க. இந்த ஒரு நாள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில அனுபவங்களை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் செய்யுங்க. நீங்க எதை பற்றியும் இனிமே அதிகமாக யோசிக்காதீங்க. நீங்க எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காமல் சுயமான முடிவுகளை எடுத்து பாருங்கள். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. கிரகங்கள் உங்களுடைய சக்தி என்ன என்பதை இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் உங்களை டார்ச்சர் செய்து கொண்டிருந்தவங்க, உங்களிடம் இதை வாங்கு அதை வாங்கு என்று அடித்து மிரட்டிய மனிதர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் பார்க்கும் பொழுது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சில மவன கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை என்பது இப்போது வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவுதான் தைரியமான ஒரு மனிதர்களாகவும் தைரியமான முடிவுகளையும் எடுக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னு உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களை உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் இனிமேல் நடக்கவும் செய்யுங்க. நீங்க இந்த ஒரு நேரத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை அதிகமாக கவனிக்கவும் ஆரம்பிக்கும். எனவே எந்த விஷயமாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் செய்து விடுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கும். எனவே இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். மறக்காம இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குமா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக பார்த்து சொல்லுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய மனநிலையை வைத்து சரியான ஒரு பாதையை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க. அந்த ஒரு பாதை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நன்மைகளாகவே இருந்து கொண்டிருந்தது. ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள் சில சிக்கல்களை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களை கவலைக்கு மேல கவலைகளை நிச்சயமா ஆழ்த்தி கொண்டேதாங்க இருந்திருக்கும். அதிர்ஷ்டமானது திடீரென்று உங்களை நிச்சயமாக உயர்த்தவும் செய்யுங்க. ஒரு திடீரென உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாய்ப்பானது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அந்த ஒரு வாய்ப்பை பார்த்து நீங்கள் ஏளனமாக நினைப்பீங்க. இதுலெல்லாம் போனா என்னுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும் என்று நீங்க அதனை ஆரம்பத்தில் ஏளனமாக எண்ணிதாங்க பார்ப்பீங்க. ஆனா போக போக அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரத்தாங்க போகுது. எனவே முடிந்த அளவுக்கு இதை மட்டும் நீங்கள் கவனமாக சரி செய்து பாருங்க. இந்த ஒரு நாள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில அனுபவங்களை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் செய்யுங்க. நீங்க எதை பற்றியும் இனிமே அதிகமாக யோசிக்காதீங்க. நீங்க எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காமல் சுயமான முடிவுகளை எடுத்து பாருங்கள். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. கிரகங்கள் உங்களுடைய
சக்தி என்ன என்பதை இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் உங்களை டார்ச்சர் செய்து கொண்டிருந்தவங்க, உங்களிடம் இதை வாங்கு அதை வாங்கு என்று அடித்து மிரட்டிய மனிதர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் பார்க்கும் பொழுது ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சில மவன கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை என்பது இப்போது வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவுதான் தைரியமான ஒரு மனிதர்களாகவும் தைரியமான முடிவுகளையும் எடுக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னு உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் இனிமேல் நடக்கவும் செய்யுங்க. நீங்க இந்த ஒரு நேரத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை அதிகமாக கவனிக்கவும் ஆரம்பிக்கும். எனவே எந்த விஷயமாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் செய்து விடுங்கள்.